அடுத்த நாள் காலையில நாங்க சென்று தரிசிச்ச தலம் நகுலேஸ்வரம், அதாவது நகுலேஸ்வரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இலங்கையில் யாழ்ப்பாண மாவட்டம் கீரிமலையில் அமைந்துள்ள சிவன் கோயில். மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய மூன்றும் ஒருங்கே அமைய பெற்ற மிக பழமையான சிவாலயம். முன்னொரு காலத்துல மேருமலையில் ஒரு பக்கத்தில் தவம் செய்து கொண்டிருந்த சுதாமா என்னும் பெயருடைய முனிவரால் தனது தவத்திற்கு இடையூறு செய்தமைக்காக சாபமிட்ட யமக்கினி என்ற வேடன் கீரிமுகன் வாய்க்க பெற்றான். அவ்வேடன் இங்கு நீராடி சாப விமோசனத்தை பெற்றான். கீரிமுகம் நீங்கியதால் அவ்வேடன் நகுல முனிவர் என்றழைக்கப்பட்டார். இதன் பிறகு இப்பிரதேசம் கீரிமலை என்றும் நகுலகிரி என்றும் பெயர் பெற்றதாக கூறுகின்றனர். இவ்வாலயம் 5 ஈஸ்வரங்களில் ஒன்றாக உள்ளது. இந்த தலத்துல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கடற்கரையை ஒட்டி கேணி தீர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்த்தம் அமைய பெற்றிருக்கு. இந்த தீர்த்தத்துல நீராடிதான் அந்த கீரிமுகம் நீங்கி சாப விமோசனம் பெற்றதா சொல்றாங்க. இந்த இடத்த காசிக்கு நிகராவும் சொல்றாங்க. இப்ப காசியில போயிட்டு நம்மளுடைய முன்னோர்களுக்காக திதி கொடுக்கற மாதிரி இந்த இடத்துலயும் நம்ம முன்னோர்களுக்காக திதி கொடுக்கறாங்க. இங்க திதி கொடுத்தாக்கா காசியில போய் செய்யறதுக்கு இணையா இந்த இடத்தையும் சொல்றாங்க. நாங்க போனப்ப பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மழை. அந்த இடத்துல மழையில தான் இந்த இடத்த நாங்க தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். இதுக்கு அடுத்ததா நாங்க சென்று தரிசித்த தலம் வேலுண்டு வினையில்லை, வேலே வேலவனாக வணங்கப்படும் இலங்கை நல்லூர் கந்தசாமி திருக்கோயில். இந்த கோயில்ல சிலை வடிவம் அப்படிங்கிறது கிடையாது. மூலவர் பாத்தீங்கன்னா வேல் வடிவத்துலதான் பக்தர்களுக்கு காட்சி தர்றாரு. கோவிலுடைய அமைப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப மிக பிரம்மாண்டமான அமைப்புல கோவில் அமைஞ்சிருக்கு. உள்பிரகாரம், வெளிப்பிரகாரம், சுற்றுப்பிரகாரம். கோவிலுடைய முகப்பு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு 1000-500 பேர் குழுமி இருக்கக்கூடிய அளவுக்கு பெரிய வளாகத்தை கொண்ட இந்த பெரிய திருக்கோயில் இந்த நல்லூர் கந்தசாமி திருக்கோயில். இந்த கோவில் எல்லாம் வீடியோல நம்ம பார்த்து இதெல்லாம் நம்ம ஒரு நாள் பாப்போமா அப்படின்னு இருந்த ஒரு கேள்விக்குறிக்கு விடை கிடைச்ச மாதிரி எங்களுடைய இந்த இலங்கை தலயாத்திரையில நல்லூர் கந்தசாமியையும் வழிபடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிட்டியமைக்கு நல்லூர் கந்தசுவாமிக்கு கோடான கோடி நன்றிய சமர்ப்பிக்கிறேன். அடுத்ததா நாங்க சென்று பார்த்த இடம் நாகபூசணி அம்மன். அதாவது நாகபூசணி அம்மன் அப்படின்னு சொல்றது 51 சக்தி பீடங்கள்ல இந்த அம்பாளையும் ஒரு சக்தி பீடமா சொல்றாங்க. இந்த ஆலயத்துக்கு செல்வதே ஒரு அருமையான பயணம். கடல்ல போட் மூலமா சென்றுதான் இந்த அம்பாளை தரிசனம் செய்யணும். இவ்வாலயமானது யாழ்ப்பாண கடற்கரையில் பாக் ஜலசந்தியில உள்ள நயினா தீவு என்று அழைக்கக்கூடிய தீவில்தான் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. இந்த அம்பாள் பார்வதி தேவியின் அம்சமான நாகபூஷணி அம்மன், அதாவது புவனேஸ்வரி என்றும் அழைக்கிறாங்க. சிவனை நயினார் என்றும் அழைக்கிறார்கள். நாகபூஷணி என்ற பெயருக்கு பாம்புகளால் அலங்கரிக்கப்பட்டவள் என்று பொருள். இத்தலத்தின் இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, சக்தி பீடங்கள்ல ஒன்றா சொல்றாங்க. சக்தியின் உடலில் ஒரு பகுதி, அதாவது ஒரு கணுக்கால் இங்கு விழுந்ததாக நம்பப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததா நாங்க சென்று தரிசிச்ச இடம் திருவாசக அரண்மனை. அதாவது திருவாசகம் அப்படின்னாலே இன்னைக்கெல்லாம் உலகெங்கிலும், அதாவது நம்ம தமிழ்நாடு, இந்தியா அதெல்லாம் தாண்டி வெளிநாட்டுல வாழக்கூடிய தமிழர்கள், மற்ற மொழிக்காரர்கள் கூட திருவாசகத்தை இன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு சிறப்பான செய்தி. அந்த வகையில இலங்கையில திருவாசகத்துக்காகவே ஒரு அரண்மனை அப்படின்னா நமக்கு வேற மாதிரி, அதாவது ராஜாக்கள் வாழ்ந்த இடம் அப்படின்னு தோணும் இல்லையா? இங்க பாத்தீங்கன்னா இந்த திருவாசகம் 51 பதிகங்களையும் அந்த ஆலயத்தினுடைய சுற்று பிரகாரங்கள்ல கல்வெட்டுல தமிழ்ல அழகா பொறிச்சிருக்காங்க. 51 பதிகத்தையும் அதுல சிவபுராணத்தை பல மொழிகள்ல, அதாவது 14 மொழிகள்ல மொழிபெயர்ப்பு பண்ணி பதிச்சிருக்காங்க. திருவாசகம் அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கறதுக்கு இதெல்லாம் நமக்கு பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு பிரமிப்பான ஒரு விஷயமா தான் இருக்கு. இது தட்சிண கைலாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆலயம். தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி அமர்ந்திருக்காரு. அந்த ஆலயத்தை சுத்தி பிரகாரத்துல பாத்தீங்கன்னா 108 சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அந்த 108 சிவலிங்கங்களுக்கு பக்தர்கள் அவங்க கையினாலேயே நீர் எடுத்து அபிஷேகம் பண்ணக்கூடிய வாய்ப்பையும் அந்த கோவில்ல வச்சிருக்காங்க. போறவங்க அதை பயன்படுத்திக்கிறாங்க. எங்களுக்கும் அந்த வாய்ப்பு நாங்க சென்றது ஒரு சனி பிரதோஷம் அன்னைக்கு எங்களுக்கு அந்த வாய்ப்பும் அங்க கிடைச்சது. அந்த திருவாசக அரண்மனையை பார்த்ததுல மட்டற்ற மகிழ்ச்சி. திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையினுடைய
அர்த்தம் இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் உருவெடுக்கும் போது பாக்குறப்ப அவ்வளோ ஒரு பிரமிப்பாவும் அழகா இருந்துச்சு அந்த தோற்றம். அந்த திருவாசக அரண்மனை பார்த்த பிறகு அதுக்கப்புறம் அங்கிருந்து நாங்க சென்ற இடம் வற்றாப்பளை கண்ணகி அம்மன். கண்ணகி அப்படின்னாலே நமக்கெல்லாம் சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய ஒற்றை சிலம்பு எடுத்துட்டு போயிட்டு மதுரையில பாண்டிய மன்னன் கிட்ட முறையிட்ட வரலாற்று செய்திகள் தான் இந்த சிலப்பதிகார சில பகுதிகள் தான் நம்ம பாடநூல்ல படிச்ச ஞாபகம் எனக்கு இருக்கு. இது மாதிரி ஒரு ஆலயம் இருக்கா அப்படிங்கறது நான் முதன்முறையா இப்பதான் கேள்விப்பட்டு பார்த்திருக்கேன். இலங்கையில என்ன சொல்றாங்க, கண்ணகிய பார்வதியோடைய அவதாரமா தான் அங்க சொல்றாங்க. இலங்கையில மட்டும் கண்ணகிக்காக 10 இடத்துல கோவில் இருக்கு. இந்த வற்றாப்பளை கண்ணகி அம்மன் கோயில் 10வது இடம் அப்படின்னு சொல்லி அங்க உள்ள சிவாச்சாரியர்கள் அந்த தல வரலாறு சொல்லும் போது சொல்றாங்க. தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு கண்ணகி கோயில் இருக்குன்னு தெரியல. கேரளால இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா எங்க இலங்கையில மட்டும் 10 இடத்துல கண்ணகிக்கு கோவில் இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை அவங்க சொன்னாங்க. அந்த கோவில் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு, அதாவது நடந்த கதை அப்படின்னு சொல்லி அந்த உருவான கதையை சிவாச்சாரியர் எங்களுக்கு தலபுராணம் மாதிரி சொன்னாங்க. ஒரு முன்னொரு காலத்துல அந்த கோவில் உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய குழந்தைங்க, அதாவது சின்ன பசங்க ஒரு ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிற இடத்துல ஒரு வயதான தோற்றத்துல ஒரு பெண்மணி வந்ததாவும், அவங்க ரொம்ப சோர்வா வந்ததை பார்த்துட்டு அந்த பசங்க பாட்டி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறப்போ அவங்க ரொம்ப பசியோட இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்க சாப்பாடு கேட்டிருக்காங்க. சாப்பாடு கேட்கும்போது அந்த பசங்க ஆடு மாடு மேய்க்கிற இடத்துல கூட்டாஞ்சோறு ஆக்குற மாதிரி பொங்கல் மாதிரி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பொங்கல் பண்ணி கொடுத்ததும் அந்த பொங்கலை சாப்பிட்டுட்டு அவங்க ரொம்ப களைப்பா எனக்கு ஓய்வெடுக்கிறதுக்கு இங்க ஒரு இடம் வேணும் அப்படின்னு கேட்டதாவும், அந்த பசங்க உடனே அந்த மரத்தடியில பந்தல் மாதிரி அமைச்சு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பந்தல்ல அமைச்சு அவங்க ஓய்வெடுக்கும் போது அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க, எனக்கு தலையில அரிக்குது, பெயின் பாருங்க அப்படின்னு சொல்லி. அப்படி அந்த பசங்க பார்க்கும்போது தலையில நிறைய கண்கள் இருந்ததாவும், தலை ஃபுல்லா வெறே கண்ணு கண்ணா அப்படி இருந்ததாவும் அந்த பசங்க பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியம் அடைஞ்சு, நீங்க யாரு என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க, அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கடல்ல போயிட்டு நீர் எடுத்துட்டு அங்க விளக்கேத்த சொல்லியிருக்காங்க. விளக்கேத்த சொன்னதாவும் அந்த கடல் நீர்ல விளக்கு எரிஞ்சிருக்கு. இந்த இந்த சம்பவம் நடந்தது ஒரு வைகாசி மாசம் பௌர்ணமி அன்னைக்கு நடந்ததுனால அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் வைகாசி மாசம் பௌர்ணமி வரும்போது கடல் நீர் எடுத்துட்டு விளக்கேத்தி எனக்கு இங்க பொங்கல் வச்சு படையலிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டதாவும், அந்த பசங்க எல்லாம் போய் கிராமத்துல இருக்கிற பெரியவங்க கிட்ட சொல்லி அவங்க பார்க்கும்போது அந்த கடல் நீர்ல அந்த விளக்கு எரிஞ்சிருக்கு. அதன் பிறகு அவங்க ஒவ்வொரு வருஷமும் வைகாசி மாசம் வைகாசி பொங்கல்னா மிகப்பெரிய உற்சவமா அந்த ஊர்ல கொண்டாடுறதா சொல்றாங்க. அன்னைக்கு மாத்திரம் அந்த ரொம்ப பக்தியோட கடல் நீரை போய் எடுத்துட்டு அந்த கடல் நீர்ல விளக்கேத்தினா இப்பவும் அந்த மாதிரி அந்த விளக்கு எரியுது. சாதாரண நாள்ல இல்ல, வைகாசி பௌர்ணமியில மட்டும் பண்ணும்போது அந்த விளக்கு எரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவரவர்களுடைய வேண்டுதல்கள் என்ன வைக்கிறாங்களோ அந்த வேண்டுதல்கள் நிறைவேறுது. நிறைவேறின பிறகு அவங்க நேர்த்திக்கடன் இங்க செலுத்துறாங்க அப்படின்னும் இந்த தகவல் சொன்னாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். ஏன்னா ஒவ்வொரு ஆலயங்களும் ஏதோ ஒரு காரண கதைகளோட தான் உருவாயிருக்கு. ஏதோ ஒரு தோற்றம் வந்திருக்கு, ஒருத்தர் அந்த இடத்துல பாக்குறாங்க, பேசுறாங்க, அப்புறம் பார்த்தா அவங்க மறையிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல ஒரு தெய்வ உருவ வழிபாடு தோன்றி இருக்கு நம்மளுடைய பழங்காலங்கள்ல இருந்து. இதே மாதிரிதான் அந்த வற்றாப்பளை கண்ணகி அம்மன் கோவில சொல்றாங்க. கோவிலுக்குள்ளலாம் கொஞ்சம் வீடியோ போட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னதுனால உள்ள எடுக்க முடியல. வெளி தோற்றத்தை மட்டும்தான் நான் அதை எடுத்திருக்கேன். உள்ள பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இந்த காட்சி நடந்ததை அப்படியே காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஒரு மரத்தடி, அந்த பொங்கல் பானை வைக்கிறது, அந்த மாதிரி எல்லாம். நான் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் யோசனை பண்ணிட்டு நான் எடுக்கல. தகவல் தான் நமக்கு முக்கியம் படங்களை விட அப்படிங்கறதுனால அந்த தகவலை சேகரிச்சுக்கிட்டு அந்த வெளிப்புறத்தை மட்டும் கோபுரத்தை அப்படி எடுத்தோம். ரொம்ப அருமையா இருந்துச்சு அந்த கோவில் பாக்குறதுக்கு. அந்த தரிசனம் முடிச்சுட்டு அன்று இரவு நாங்க போயிட்டு தங்கினது திரிகோணமலை.